பேராசிரியர் ஒருவர் தன்னிடம் கல்வி பயின்ற மாணவர்களிடம் காது கேளாமலும் பார்வையின்றியும் இன்னும் ஒரு சில உடல் குறைபாடுகளுடனும் ஒரு குழந்தை பிறக்க இருக்கின்றது என்றால் அந்த குழந்தையை நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அதற்கு மாணவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் அப்படிப்பட்ட குழந்தையை கருக்கலைப்பு செய்வதுதான் நல்லது என்றார்கள். காது கேளாமலும் பார்வையின்றியும் இன்னும் ஒரு சில உடல் குறைபாடுகளுடனும் பிறக்கும் குழந்தையை கருக்கலைப்பு செய்வீர்கள் என்றால் லுட்விக் வான் பீத்தோவன் என்ற மிகப்பெரிய இசை கலைஞன் கருக்கலைப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றார் பேராசிரியர். ஆம், மிகப்பெரிய இசை மேதையான லுட்விக் வான் பீத்தோவன் காது கேளாதவர், பார்வையற்றவர், இன்னும் ஒரு சில உடல் குறைபாடுகளை கொண்டவர். அப்படி இருந்தும் அவர் இசைத்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர். இன்றைய நற்செய்தியில் இயேசு காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவருக்கு இயேசு நலமளிப்பது குறித்து நாம் வாசிக்கின்றோம். இயேசு யூதர்கள் நடுவில் மட்டுமல்லாமல் பிற இனத்தார் நடுவிலும் பணி செய்தார். அதற்கு சான்றாக இருப்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான மனிதருக்கு நலமளிப்பதை வாசிக்கிறோம். இயேசு இந்த மனிதருக்கு நலமளிப்பதற்கு கையாண்ட முறை மிகவும் கவனிக்கத்தக்கது. இந்த சமூகம் உடல் குறைபாடுகளுடன் இருப்பவர்களை எப்படியெல்லாம் கேலியும் கிண்டலும் செய்கின்றது என்பது நாம் அறியாத ஒன்று அல்ல. அதிலும் குறிப்பாக காது கேளாத மனிதர் என்றால் அவர் எந்த அளவுக்கு கேலியும் கிண்டலும் செய்யப்படுவார் என்பதை நாம் கற்பனை செய்து பார்த்து கொள்ளலாம். இதையெல்லாம் நன்கு உணர்ந்தவராய் இயேசு காது கேளாதவரும் திக்கி பேசுபவரும் மாணவரை தனியே அழைத்து கொண்டு போய் தன் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவரது நாவை தொடுகின்றார். இதனால் அவர் நலம் பெறுகின்றார். இதை பார்த்துவிட்டு மக்கள் இவர் எத்துணை நன்றாய் யாவற்றையும் செய்து வருகின்றார் என்று பேசிக் கொள்கின்றார்கள். இயேசு உடல் ஊனமற்றவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் மீது கொண்ட அன்பு நம்மை வியக்க வைக்கின்றது. நாமும் இயேசுவை போன்று மாற்றுத்திறனாளிகள் மீதும் வறியவர்கள் மீதும் அன்பு கொண்டு வாழ்ந்தால் அவர்கள் அனுபவிக்கும் துன்பம் முற்றிலுமாக குறையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சிந்தனைக்கு வறியவர்கள் படும் துன்பத்தை போக்குவதே மிகப்பெரிய நற்பணி.